அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹலோ எவ்ரிவன் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, கிறிஸ்மஸ்க்கு எங்களோட அமெரிக்கன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நான் செஞ்ச கிஃப்ட் தான் பார்க்க போகிறோம். கிஃப்ட்னா ஹோம்மேட் மஃபின் குக்கீஸ்லாம் செஞ்சு ப்ரெசென்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கேன். எங்களுக்கு எதிர் வீட்டில் ஒரு கப்புள்ஸ் இருக்காங்க. வயசான கப்புள்ஸ் தான். அவங்க வந்து பார்த்திங்கன்னா, என் பையனுக்கு வந்து ஏகப்பட்ட டாய்ஸ் வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. தேங்க்ஸ் கிவிங் டேக்கும் புதுசாக டாய் வாங்கி கொடுத்தாங்க. ஸோ, அவங்களுக்கு ஏதாவது தரணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆசை. பட் என்னதான் நம்ம வெளிய வந்து வாங்கி குடுத்தாலும், நம்ம கையால ஏதாவது செஞ்சு குடுக்குறப்ப நமக்கு ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ, நான் மோஸ்ட்லி வந்து யாருக்கு இந்தியால இருக்கப்பயும் சரி, என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது பர்த்டே அப்டின்னா, நான் வந்து ஹேண்ட்மேட்ல வந்து கிரீட்டிங் கார்டு அந்த மாரி தான் செஞ்சு குடுக்க ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா, நமக்கு வெளிய வாங்கி குடுக்கறத விட நம்ம செஞ்சு குடுக்குறப்ப நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஸோ, அதனால தான் நான் வந்து மஃபின் எல்லாம் வீட்லயே செஞ்சு குடுக்கலாம் அப்டின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். அதே மாரி இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. நாங்க ரொம்ப நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னு யோசிச்ச ஒரு ஸ்டேஜ்ல, அவங்க தான் வந்து எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ, அவங்களுக்கும் சேர்த்து நம்ம பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நான் வந்து மஃபின் செஞ்சுட்ருக்கேன். மஃபின் வந்து 2 பேட்சா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா நான் ஃபர்ஸ்ட்டு மாவுலாம் மிக்ஸ் பண்ணிட்டு, கொஞ்சம் கொஞ்சமா ஃபர்ஸ்ட் என்கிட்ட இந்த ட்ரேவும் கப் கேக் வந்து நான் பையனுக்கு அப்பப்போ செய்வேங்கிறனால நான் வச்சிருக்கேன். ஸோ, அத வச்சு நான் வந்து 3 பேட்சா செய்யலான்னு சொல்லிட்டு நான் வச்சுட்ருக்கேன். மேல நெறைய சாக்கோ சிப்ஸ் போட்டு செய்யலான்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, 3 டேஸ் எடுத்தது. இது வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு ஈவ்னிங் வந்து செய்றேன். ஃபர்ஸ்ட்டு மஃபின் மட்டும் செஞ்சுடலாம். மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ப்ரௌனியும் கூட ஏதாவது குக்கி மாரியும் செய்யலான்னு சொல்லிட்டு தான் நான் பிளான் பண்ணியிருந்தேன். நான் வந்து மஃபின் செஞ்சு முடிச்சப்ப தான் என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, செய்றதோட இன்னும் என் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்களுக்கு சேர்த்து செய்யும். அவங்க வீட்ல கிட்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு குடுக்கலாம் அப்படின்னு. அதுக்கப்புறமா இது பத்தாதே நம்ம வந்து பேக் பண்ற மாரி வச்சிருக்கோமே, என்னோட ஃப்ரெண்டுக்கும் சேர்த்து ஒரே தடவையா நம்ம செஞ்சுட்டோம்னா, நம்ம யாருக்கெல்லாம் வேணாலும் குடுத்துக்கலான்னு சொல்லிட்டு, மறுநாள் திரும்ப காலைல எந்திச்சு பார்த்தீங்கன்னா, இன்னொரு போர்ஷன் நான் செஞ்சேன். அ காலையில செஞ்சுட்டு டைம் வந்து கரெக்ட்டா வந்து 2 மணி ஆயிடுச்சு. ப்ரௌனி செய்றதுக்கு வந்து என்கிட்ட நெக்ஸ்ட்டு திங்ஸ்லாம் இல்ல. நம்ம வந்து கடையில போய் வாங்கிட்டு வந்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா வந்து சாப்பாடு வேலையும் செஞ்சுட்டு நான் போய் கடைக்கு போய் வாங்கணும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நான் சிக்கன் குழம்பும் வந்து ரைஸும் தான் நான் செஞ்சிருந்தேன். சைட் டிஷ் எதுவுமே நான் வந்து வைக்கல. இருக்கிற சிக்கனே வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு வந்து பிஸியா போகும்ன்னு வந்து ஃபர்ஸ்ட்டே தெரிஞ்சிருச்சு. சைட் பை நான் வந்து டேபிள்லாம் கிளீன் பண்ணிட்டே, கவுண்டர் டாப்லாம் கிளீன் பண்ணிட்டே இருந்தேன் அப்பப்ப. இருந்தாலும் வந்து நைட் எல்லாத்தையும் முடிக்கிறப்போ ரொம்ப மெஸ்ஸியா தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டே நான் வந்து சுகர் கன்டென்ட் வந்து கொஞ்சம் கம்மியா போட்டுட்டேன். ஸோ, நெக்ஸ்ட் பேட்ச் செய்றப்ப சுகரையும் கரெக்ட்டா ஈக்குவலா போட்டுட்டேன். அதே மாரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து பெருசு பெருசா செஞ்சுட்டேன். இது வந்து கரெக்ட்டா மீடியம் சைஸ்ல செஞ்சுட்டா நமக்கு வந்து பேக் பண்றதுக்கு கரெக்ட்டா இருக்கும். அப்படின்னு சொல்லிட்டு கரெக்ட்டான சைஸ்ல நான் வந்து பண்ணியிருந்தேன். கடைக்கும் போய் வந்து தேவையான ஜாமான்லாம் வந்து போய் வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கு முன்னாடி வந்து அ ட்ரை ஆயிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாதி இத வச்சு க்ளோஸ் பண்ணி பேக் பண்ணி வச்சிருந்தேன். இருந்த கோகோ பவுடர்லாம் போட்டு மஃபின் செஞ்சுட்டேன். ப்ரௌனி செய்றதுக்கு என்கிட்ட கோகோ பவுடரே இல்ல. ஸோ, கடைக்கு போய் கொஞ்சம் வந்து கிராசரிஸு இப்போ வந்து நான் செஞ்சுட்டேன். எதுல பேக் பண்றது எனக்கு சுத்தமா ஐடியாவே இல்ல. பிளாஸ்டிக் பாக்ஸ்ல போட்டு குடுக்குறதா, இல்ல எதுல போட்டு குடுக்குறதுன்னு தெரியல கண்டெய்னர்லாம். சரி கண்டெய்னர்லாம் பார்த்தா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா தான் இருந்துச்சு. நமக்கு என்ன அஃபோர்ட் பண்ண முடியுமோ அந்த மாரி தானே பண்ண முடியும். ஸோ பிளேட்ஸ்ல வாங்கிட்டு நம்ம கிளிங் ராப் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருந்துச்சு. ஸோ இந்த பிளேட்ஸையும் வாங்கிக்கிட்டேன். அப்படியே கொஞ்சம் என் பையனுக்கு வந்து ஸ்ட்ராபெர்ரி, பட்டர் இல்ல, வெனிலா எசன்ஸு, சாக்கோ சிப்ஸ் அதெல்லாம் வாங்கிக்கிட்டேன். இந்த சோளம் வந்து கொஞ்சம் ஆஃபர்ல இருந்துச்சு. அதையும் வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் இந்த யூஸ் பண்றேன் பார்த்தீங்களா, இந்த சட்டி வந்து நான் இந்தியாலருந்து வரப்பயே நான் எடுத்துட்டு வந்தேன். ஆனா உள்ள பார்த்தீங்கன்னா, அது நான்ஸ்டிக் தான். பட் உள்ள உள்ள கோட்டிங்லாம் வந்து அது ரிமூவ் ஆக ஆரம்பிச்சுருச்சு. சும்மாவே லெட் இருக்கா, அது இது இருக்காங்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த மாரி கோட்டிங் உரியறதுல சமைச்சுட்டு நமக்கு எதுக்கு வம்புன்னு சொல்லிட்டு, கொஞ்சம் காஸ்ட்லியா இருந்தாலும் பரவாயில்லன்னு இதையும் இந்த பேனையும் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து ப்ரௌனி செய்யலான்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணேன். ப்ரௌனி செய்றதுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து பட்டரையும், சாக்லேட்டையும் மெல்ட் பண்ணிக்கிட்டேன். நான் இன்னைக்கு வந்து செமி ஸ்வீட் சாக்லேட் தான் வந்து நான் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு தனியா ஒரு பவுல்ல வந்து எந்த ஈரமும் இல்லாம பார்த்துக்கணும். அதில வந்து ஃபர்ஸ்ட்டு 2 முட்டை ஆட் பண்ணிக்கிட்டேன். நான் இன்னைக்கு 2 முட்டைக்கு தான் நான் செஞ்சிருக்கேன். அது கூடவே வந்து வெனிலா எசன்ஸு, நாட்டு சர்க்கரை இருக்கும் பார்த்தீங்களா? ப்ரவுன் இது நாட்டு சர்க்கரை இல்ல. இங்க கிடைக்கிற ப்ரவுன் சுகர்.
அதுவும் நெக்ஸ்ட்டு வந்து நார்மல் சுகர் இருக்கு பார்த்தீங்களா, அதுவும் சேர்த்து தான் நான் அன்னைக்கு செஞ்சிருக்கேன். அந்த மாரி செய்றப்ப பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்சர் வந்து சூப்பரா இருக்கும். அ இன்னொரு இதுல பார்த்தீங்கன்னா, ப்ரௌனில கொஞ்சம் நம்ம வந்து காஃபி பவுடர் ஆட் பண்றப்ப, அதோட டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூப்பரா இருக்கும். நமக்கு அந்த சிவி டெக்ஸ்சர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது வந்து காஃபி தூள்ல தான் வருதுன்னு நான் நெனைக்கிறேன். காஃபி தூள் இல்லாமயே நான் செஞ்சு பார்த்துருக்கேன். பட் காஃபி தூள் போட்டு செய்றப்ப பார்த்தீங்கன்னா, அந்த டெக்ஸ்சர் வருது அந்த மாரி. தென் மெல்ட் பண்ணி வச்சிருக்க சாக்லேட்டையும், பட்டரையும் இதில ஆட் பண்ணிக்கிட்டு, அதில ரீஃபைண்ட் ஆயில் அதுவும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த மாரி செய்றப்ப நல்லாருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பட் நான் கரெக்ட்டான மெஷர்மென்ட் நான் இதில வந்து சொல்லல. உங்களுக்கு மெஷர்மென்ட்டோட ரெசிபி வேணும் அப்டின்னா சொல்லுங்க. நான் இன்னொரு வீடியோல வந்து நான் டீட்டெயில்டா வந்து நான் ஷேர் பண்றேன். தென் அதில வந்து வெட் இன்கிரியன்ட்ஸ் பிளஸ் கோகோ பவுடர் அதுவும் சேர்த்து நான் வந்து ஜலிச்சு அதில ஆட் பண்ணிக்கிட்டேன். இதுக்கு வந்து நமக்கு வந்து விக்ஸ்க்லயே வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். மோஸ்ட்லி பீட்டர் வந்து நமக்கு வந்து தேவைப்படாது. நம்ம பீட்டர் வச்சு நம்ம செஞ்சோம்னா, கொஞ்சம் கேக்கியா வரும் ப்ரௌனி. அந்த ஃபஜ்ஜின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாரி வராது. ஸோ நம்ம பீட்டர் இல்லாமயே செஞ்சாலே நமக்கு வந்து ஃபஜ்ஜியா வரும். நான் அந்த மாரி தான் வந்து நான் செய்வேன். நீங்களும் அந்த மாரி ட்ரை பண்ணி பாருங்க. நான் அதுக்கப்புறம் வந்து 2 டின்ல வந்து பட்டரையும் அப்ளை பண்ணி வச்சுக்கிட்டு அந்த பேட்டரையும் அதில வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு மேல வந்து ஃபுல்லா ஆல்மண்ட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆல்மண்ட் வந்து ஃபர்ஸ்ட்டு சாப் பண்ணி வச்சிருந்தேன். அதையும் நல்லா போட்டுக்கிட்டு, இன்னும் கொஞ்சம் பத்தாத மாரி இருந்துச்சு. அப்படியே சிசர் வச்சு அதையும் நல்லா வந்து கட் பண்ணி அது ஃபுல்லா போட்டுட்டு, இத பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணி எடுத்தேன். நான் இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன். நான் இன்னைக்கு வந்து ஆக்சுவலா ப்ரௌனி வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து கோதும மாவுல தான் செஞ்சிருக்கிறேன். நான் வந்து மைதால செய்யல. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. தென் நம்ம சைட் பை வந்து குக்கீஸும் ரெடி பண்ணிடலாம். அது ரெடி ஆவறதுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு குக்கீஸையும் ரெடி பண்றதுக்கு வந்து நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டேன். குக்கீஸ்க்கு வந்து பட்டர் வந்து கொஞ்சம் நல்லா ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கணும். பட் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வாங்கிட்டு வந்தேன் பார்த்தீங்களா? ஸோ வந்து அது ரூம் டெம்பரேச்சர்ல இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா, ஸ்டவ் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த கீழ தானே பேக் ஆகுது. ஸோ மேல நம்ம அது மேல வச்சுட்டோம்னா, அது வந்து நல்லா கொஞ்சம் மெல்ட் ஆகி மாரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதில தூக்கி வச்சுட்டேன். நான் குக்கீஸ் வந்து ஃபுல்லா நான் காட்டல. அ ஆஸ் யூசுவல் வந்து பட்டரையும், சுகரையும் வந்து நல்லா பீட் பண்ணிக்கிட்டு, அதில வந்து ஒரு எக் ஆட் பண்ணிக்கிட்டேன். கூடவே கொஞ்சம் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிட்டு, அ நம்ம கொஞ்சம் கண்டென்ஸ்ட் மில்க் இருக்கு பார்த்தீங்களா? அது 1 டீஸ்பூன் மாரி 1 டீஸ்பூன், 1 1/2 டீஸ்பூன் மாரி ஆட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சமா வந்து கார்ன்ஃப்ளவர், தென் அதுக்கு ஆட் பண்ண வேண்டிய மைதா, கூடவே கொஞ்சம் பேக்கிங் சோடா. இது எல்லாத்தையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். தென் ஒரு பிளேட்ல வந்து பட்டர் ஷீட்ட வந்து அப்ளை பண்ணிட்டு, மேல இந்த மிக்ஸ்சர வந்து ஒரு பைப்பிங் பேக்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு, அத வந்து ஷேப் வச்சு எடுத்தேன். பட் நான் போட்ட ஷேப் ஒண்ணு, பட் வந்தது ஒண்ணு. பட் டேஸ்ட்டெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. நான் நாசில் வச்சு ஷேப் அந்த ஃப்ளார் மாரி போட்டேன். பட் அது வந்து நார்மலா ஃப்ளாட்டான பிஸ்கெட் மாரி தான் வந்துருந்துச்சு. குக்கீஸ் நல்லா இருந்துச்சு. பட் டேஸ்ட்டெல்லாம் நல்லா கிரிஸ்பியா இருந்துச்சு. ஸோ நான் அதையும் வந்து சைட் பை வந்து பேக் பண்ணி எடுத்துட்டேன். ஆ ஃபர்ஸ்ட்டு ஏற்கனவே வச்சோம் பார்த்தீங்களா, ப்ரௌனி அதுவுமே சூப்பரா நல்லா வந்துருந்துச்சு. சைட்ல வந்து கொஞ்சம் இதுவாயிடுச்சு. நான் வந்து ஒரு 5 நிமிஷம் அதிகமா வச்சுட்டேன். பட் டேஸ்ட்டெல்லாம் வந்து சூப்பரா இருந்துச்சு. அதே மாரி குக்கீஸும் 12 மினிட்ஸ் வந்து நம்ம பேக் பண்ணி எடுத்துட்டா நல்லா கிரிஸ்பியா வந்துருச்சு. பட் ஷேப் மட்டும் ஒண்ணு ஒண்ணு ஒரு ஒரு மாரி ஷேப்ல இருக்கு பார்த்தீங்களா? அது நான் என்னோட தப்பு தான். பட் டேஸ்ட் எல்லாம் நல்லா இருந்துச்சு. கிரிஸ்பியாவும் இருக்கு பாருங்க. நான் உடைச்சு காட்டுறேன். இத வந்து நான் ஏற்கனவே வாங்கிட்டு வந்தேன் பார்த்தீங்களா? பிளேட்டு. அந்த பிளேட்ல வந்து வச்சு ராப் பண்ற மாரி தான் நான் முன்னாடியே பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ எல்லாத்தையுமே 3த்தையுமே வந்து பிளேட்ல இந்த மாரி அரேஞ்ச் பண்ணிட்டேன். கிளிங் ராப் இருக்கும் பார்த்தீங்களா? அத எடுத்து வந்து ஃபுல்லா வந்து ராப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அது வந்து பார்க்கவே ரொம்ப நீட்டா இருந்த மாரி இருந்துச்சு. அத நம்ம வச்சு குடுக்குறப்ப நமக்கும் கொஞ்சம் நல்லாருக்கும். ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா, பேக்கரியில ஏதாவது வாங்கணும்னா, இந்த மாரி வாங்கி தான் மேல வந்து கிளிங் ராப் மாரி போட்டிருப்பாங்க. ஸோ அந்த ஐடியா தான் வந்து நான் இங்க ஃபாலோ பண்ணேன். அது மாரி ஒன் பை ஒன்னா எல்லாத்தையுமே நான் வந்து கிளிங் ராப் பண்ணி வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு இது மேல வந்து ஏதாவது பூ மாரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நானும் அந்த ரிப்பன்லாம் வச்சிருந்தேன். அந்த ரிப்பன் எடுத்து இப்படி அப்படி என்னென்னமோ செஞ்சு பார்க்குறேன். பட் எனக்கு வரவே இல்ல. கடைசில வரும் பார்த்தீங்களா, அந்த மாரியே நான் செஞ்சுட்டேன்.
தென் என் பையனுக்கு ஸ்கூல்ல கிஃப்ட்ஸ்லாம் குடுத்தாங்க பார்த்தீங்களா, மேல ராப்பர்லாம் பண்ணி வந்துருந்துச்சுன்னா, அந்த எல்லா ராப்பையும் எடுத்து வச்சிருந்தேன். அதில வந்து இந்த மாரி ரிப்பன் மாரி கட் பண்ணி, இத வந்து இந்த சைடும், அந்த சைடும் ஒட்டிட்டேன். வேற எப்படி எனக்கு வந்து பண்றதுன்னு தெரியல. பட் இது வந்து நீட்டா, டீசென்ட்டா இருந்துச்சு. பேப்பருங்கிறனால நம்ம ஃபுல்லா இதில வந்து இது பண்ண முடியாது. உள்ள ஏன்னா வந்து ஃபுட் இருக்குல்ல, அது வந்து மேல அவங்களுக்கு ஃபுட்டுன்னு தெரிஞ்சா தான் அவங்க வந்து சாப்பிடுவாங்க. இல்ல இந்த மாரி நம்ம கிஃப்ட் ஃபுல்லா ராப் பண்ணிட்டோம்னா, அது வந்து ஃபுட்டுங்கிற ஐடியா இருக்காது. ஸோ இந்த மாரி ஒரு ப்ளஸ் ஷேப்ல வந்து ஃபுல்லா நான் வந்து அத வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். அது பார்க்க இன்னும் நல்லா சூப்பராவே இருந்துச்சு. எல்லா இதுலயுமே அந்த மாரியே நான் வந்து ஒரே மாரி நான் வந்து பண்ணிட்டேன். நான் 2 ஃப்ரெண்டுக்கு குடுக்க போறேன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? ஸோ எல்லாத்துலயுமே 2, 2 மாரி எல்லாத்தையும் பண்ணிட்டு, அந்த போ மாரி செஞ்சு வச்சிருந்தேன் சொன்னேன் பார்த்தீங்களா? அந்த போவையும் இதில எடுத்து எல்லாத்தையும் ஒட்டிட்டேன். எல்லாத்தையும் மாஞ்சு மாஞ்சு முடிச்சுட்டு மணிய பார்த்தா மணி வந்து 10:15. பட் நான் கிச்சன் எதையுமே கிளீன் பண்ணல. சாதாரணமாவே சமைக்கிறத விட இந்த பேக் பண்ணா அதில உள்ள இது வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அது எல்லாத்தையும் வாஷ் பண்ணி அரேஞ்ச் பண்ணணும். எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி ஃபுல்லா கிச்சனையே கிளீன் பண்ணி முடிச்சேன். அதுவே டைம் ஆயிடுச்சு. நம்ம எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு ஆஸ் யூசுவல் நமக்கு ரூமுக்கு போனோம்னா, நமக்கு அங்க ஒரு சர்ப்ரைஸ் காத்திருக்கும் பாருங்க. அதுதான் ஹைலைட்டே இங்க. நம்ம வழக்கம் போல நம்ம ரூமுக்கு போறோம். நம்ம வீட்டு குட்டி வந்து எல்லாத்தையும் கீழ போட்டு வச்சிருக்கிறாரு. அவங்க அப்பா வந்து வெளிய ஏதோ லேப்டாப்ல முக்கியமா வேல பார்த்துட்டு இருந்தாங்க. நம்ம உள்ள போனா ஆஸ் யூசுவல் இப்படி. சரி எல்லாத்தையும் கிளீன் பண்ணி வச்சுட்டு, அ நானும் படுக்க போயிட்டேன். இன்னையோட இந்த டே முடிஞ்சிருச்சு. பட் வந்து நெக்ஸ்ட் டே வந்து நான் எல்லாத்தையும் காலையில எழுந்து பேக் பண்ணி தான் நான் வந்து குடுத்தேன். ஏன்னா நாளைக்கு வந்து கிறிஸ்மஸ் அப்படின்னா, இன்னைக்கு நான் இத குடுக்கறதுக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். தென் அவங்களுக்கு வந்து ஒரு விஷஸ் வந்து எழுதி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே என்கிட்ட கார்டு இருந்துச்சு. ஸோ, அதில வந்து நான் வந்து கிறிஸ்மஸ்க்கும், நியூ இயருக்கும் சேர்த்த மாரி விஷஸ் வந்து ஒரு நோட் மாரி எழுதிட்டுருந்தேன். எழுதி 2 பேருக்குமே வச்சுட்டேன். சைட்லயே பார்த்தீங்கன்னா, எனக்கு காஃபி போட்டுட்ருந்தேன். காலையில பார்த்தீங்களா, ஸோ பசிச்சுச்சு. அப்படியே காஃபிய போட்டு குடிச்சுட்டு நான் வந்து பேக்கிங் வேலையெல்லாம் பார்த்துட்டுருந்தேன். 3 இது இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து அழகா வந்து ஒரு பாக்ஸ் என்கிட்ட இருந்துச்சு. கேக்லாம் செஞ்சா வைக்கிறதுக்காக நான் வந்து ஒரு பாக்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன் ஏற்கனவே. ஸோ அந்த பாக்ஸ் இருந்துச்சு. அந்த பாக்ஸ்லயே வந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஒரு பாக்ஸ்ல வந்து இருக்கிற எல்லாத்தையுமே வந்து நான் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டுருந்தேன். என்கிட்ட ஒரு பாக்ஸ் தான் இருந்துச்சு. இன்னொருத்தவங்களுக்கு எப்படி அரேஞ்ச் பண்றதுன்னு தெரியல. கிறிஸ்மஸ்க்காக கிஃப்ட் வந்துருந்துச்சு பார்த்தீங்களா, கவர் அது இன்னொன்னு இருந்துச்சு. ஸோ, அதில வந்து ஒரு ஆளுக்கும், பாக்ஸ்ல ஒரு ஆளுக்கும் சொல்லிட்டு செப்பரேட்டா நான் வந்து பேக் பண்ணிட்டேன். வெளிய என்ன வாங்கி குடுத்துருந்தாலும் இந்த அளவுக்கு ஹாப்பினஸ் இருந்திருக்குமா என்னன்னு தெரியல. நம்மளே செஞ்சு குடுக்குறப்ப, அது பேக் பண்றப்பயே ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஐயோ! நம்ம அழகா செஞ்சுட்டோமே! நம்ம அழகா பேக் பண்ணிட்டோமே! அப்படின்னு சொல்லிட்டு நானே பார்த்து பார்த்து ரசிச்சுக்கிட்டேன். நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த மாரிலாம் செஞ்சு குடுப்பீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் நம்ம தம்பிக்கு தான் ஸ்கூல்லேருந்து வந்துச்சு பார்த்தீங்களா கிஃப்ட்டு. அதுக்கு மேல ஃப்ளவர்லாம் ஒட்டி வச்சிருந்தாங்களா, அதில ஒரு ஃப்ளவர் இருந்துச்சு. அதையும் எடுத்து இதில ஒட்டிட்டேன். இந்த மாரி தான் நான் வந்து பேக் பண்ணி நான் குடுத்துட்டேன். பட் நான் குடுத்தப்ப அவங்க ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்க. அவங்க அதுக்கப்புறம் வந்து சொன்னாங்க, "எங்க பேரன், பேத்திலாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு" அப்படின்னு சொன்னாங்க. அதை விட நமக்கு என்ன சந்தோஷம் இருக்கும் சொல்லுங்க பாப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பை.